ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 10th தமிழ் முடிச்சிட்டோம். இப்போ 10th சயின்ஸில் ஒவ்வொரு லெசன்லையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் லெசன்லேருந்து வரப்போகிறோம். 22 லெசன் இருக்குது. இது 22வது லெசன் சுற்றுச்சூழல் மேலாண்மை. அதைத்தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுற்றுச்சூழல் மேலாண்மையில் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் பார்க்க போகிறோம். மின்னணு கழிவறையில் கீழ்கண்டது உள்ளடக்கியது. எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. கணினி 66, தொலைத்தொடர்பு சாதனம் 12, மின்னணு சாதனங்கள் 5%, உயிரி மருத்துவ சாதனம் 7%, பிற சாதனங்கள் 6%. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிப்கோ இயக்கம். இருங்க, நான் புக்கில் எடுத்துக்கிறேன். நீங்களும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சிப்கோ இயக்கத்தில் 1973 ஸ்டார்ட் பண்ணாங்க. சிப்கோ என்ற வார்த்தையின் பொருள் தழுவுதல். இந்த சிப்கோ இயக்கம் எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா உத்தரகாண்டில் சமோலியில். இந்த இயக்கம் வெற்றியடைந்தது எப்போது அப்படின்னா 1980. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். சிப் கார்பெட் தேசிய பூங்கா 1936 உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. இந்தியாவில் தற்போது 18 உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்க்கோளமாக உள்ளது. ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் வெங்கடாஜலபுரத்தில் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த ராதிகா ராமசாமி என்பவர் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ்பெற்றுள்ளார். இவருக்கு எப்போ அந்த விருது வெளியிடப்பட்டாங்க அப்படின்னா நவம்பர் 2014. ஓகே, இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வன உயிரி பாதுகாப்பு நடவடிக்கை. இதோட வருஷங்கள் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதனால் வருஷங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்துவதில் 3வது பெரிய நாடு நம்ம இந்தியா ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் தாஜ்மஹால். தாஜ்மஹால் எதுக்கு அந்த மஞ்சள் நிறத்தில் மாறிட்டு வருது? அதுக்கு காரணங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா சல்ஃபர் அண்டு நைட்ரஜன் ஆக்சைடு. இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் 2ஆம் நூற்றாண்டு சோழ வம்சத்தைச் சேர்ந்த கரிகாலால் கட்டப்பட்டது கல்லணை. இது உலகின் 4வது பழமையான அணை. கல்லணை எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா திருச்சி நகருக்கு 20 கிலோமீட்டர் அருகில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது கல்லணை. ஓகே, அடுத்து மின்னணு கழிவுகள் உண்டாகும் பாதிப்புகள். இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. முக்கியமாக இயம், குரோமியம், கேட்மியம், பாதரசம், அந்த பிவிசி, இதை 3யுமே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 100 சூரிய வெப்ப சூரியேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு 1500 யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும். அடுத்து உலகின் மிக உயரமான மிக பெரிய காற்றாலை ஹவா பகுதியில் உள்ளது. ஒரு காற்றாலை உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை 300 வீடுகளுக்கு பயன்படுத்த முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் 21வது லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.